31/10/2025 மாத கடைசி குழுக்கள், 10வது மாதம் கடைசி குழுக்கள். சரிங்களா? சுவர்ண கேரளம் SK 25க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம கொடுத்தது என்ன வந்திருக்குது. காருண்யாவில் 595க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டில் 0 கொடுத்துருக்குறோம். 0 வந்திருக்குது. ஓகேயா? இன்றைக்கி ரிசல்ட்டு 32/06. சரிங்களா? 32/06 6 1க்கு பவர் 6 கொடுத்துருக்கோம். 6 வந்திருக்குது. 06 பிசியில் பாஸு. சரிங்களா? போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஏ போர்டுக்கு, பி போர்டுக்கு 0 கொடுத்துருக்குறோம். சி போர்டுக்கு 6ம் கொடுத்துருக்குறோம். அப்போ நம்மளுக்கு 206 இந்த இதில் கிராஸில் வின்னிங் வந்திருக்குது கரெக்டாக. சரிங்களா? ஏபிபிசியை பொறுத்தவரைக்கும் 2 0 கொடுத்துருக்குறோம், 6 0 கொடுத்துருக்கோம். சரிங்களா? 2 0 6 0 கொடுத்துருக்கோம். அது 0 6ன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? கொஞ்சம் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணி 0 சி போர்டு வருமா இல்லை பி போர்டு வருமா நேற்று கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வச்சேன். நைட்டு வீடியோ போட முடியல, காலையில் தான் போட்டேன். அதனால் கொஞ்சம் டைம் இருந்தது, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து எடுத்து போட்டேன். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. இங்கே ஒரு பிசியும் பாக்ஸில் வின்னிங் வந்திருக்கு. மொத்தம் நம்மளுக்கு நேற்று நம்மளுக்கு வந்துட்டு 30ஆம் தேதி ஒரு அருமையான வின்னிங் வந்துருச்சு. சரிங்களா? நல்ல ஒரு சூப்பரான வின்னிங்கே வந்துருச்சு. நம்மளுக்கு ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்துட்டோம். 4D கூட நம்மளுக்கு வந்துட்டு பாருங்கள், 3ஆம் நம்பர் மட்டும் மேலே போயிருக்குது. அப்படியே இந்த இடத்துல 3 மேலே டி போர்டு போயிருக்குது. அப்படியே நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் சொல்லணும். போர்டு விஷயத்தில் கரெக்டாக எடுத்துருக்குறோம். 4 நம்பர் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? நாளைக்கு கெஸ்ஸிங்கில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாமா? நாளைக்கு அதே மாதிரி தான். சரிங்களா? நாளைக்கு மாத கடைசி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அப்படியே வந்ததுனால நம்ம அப்படியே வச்சுட்டோம். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கில் வந்ததுனால நம்ம பவர் பண்ணாமல் டைரெக்டாக வந்துச்சு. நம்மளும் வச்சுருந்தோம். ஃபுல் வின்னிங் வந்துருச்சு. எத்தனை பேர் இந்த ஃபுல் வின்னிங் வாங்கினீங்கன்னு தெரில. வாங்கின நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 5 6ன்னு தான் வருது. சரிங்களா? 5 வரலைன்னா 0 வரணும். திரும்பவும் 5 0 வருது. அதேமாரி 3ஆம் நம்பர் வருது. சரிங்களா? 3ஆம் நம்பர் வருதுனாலே நாளைக்கு கண்டிப்பாக ஏ போர்டில் தான் இறங்கி ஆகணும். அப்படி இல்லை என்றால் 8ஆம் நம்பர் இறங்கும். சரிங்களா? நான் 3 டார்கெட் பண்ணி தான் ஏல வச்சு நாளைக்கு ரிசல்ட்டை எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 8 மணி டியர் கூட பாருங்கள், நான் நாளைக்கு கேரளாவுக்கு எடுத்து வச்ச நம்பர் 3 6 6. நான் 8 மணி டியருக்கும் பார்த்திங்கன்னா 6 6 3ன்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. இருந்தாலும் நம்ம கொடுக்குறத கொடுத்து தான் ஆகணும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பாக்ஸாகவும் வரலாம், அப்படியே நான் கொடுத்த மாதிரியும் வரலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சியை பார்த்துடலாமா? 37 54 96 93 91 29 16 30. நம்மளுக்கு 16ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்குது. அந்த 16 கிடைச்சாலே அது டபுள்ஸாக வரலாம், டபுள் 1ஆக வரலாம், டபுள் 6ஆக வரலாம். அப்போ அந்த கெஸ்ஸிங்கும் இதுவும் கரெக்டாக தான் வருது. சரிங்களா? அது ஏபியில் வச்சு டபுள் 6 அடிக்கிறாங்களா, 3 சி போர்டுக்கு போதா, அதை தான் கொஞ்சம் பார்க்கணுமே தவிர மற்றபடி ஒரு நார்மலான நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே 36ங்கிற நம்பர் நம்ம கொடுக்க கிடையாது. சரிங்களா? ஆனால் இதில் கிடைக்கல. அது ஒரு ஃபுல் பேட்டர்னில் வருது. சரிங்களா? டபுள் 6க்கு நம்ம என்ன வருங்கிறத 3 மென்ஷன் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். டபுள்ஸுக்கு இந்த 3 டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது வரலன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். சரிங்களா? 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 366 369 021 362 307 319 309 354. போர்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 வரலன்னா 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இந்த 0 வந்து இங்கேயும் வரலாம், அங்கேயும் இருக்கலாம். 5ம் அங்கேயும் போகலாம், இங்கேயும் இருக்கலாம். சரிங்களா? 6 பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் வருது. அதனால தான் வெளியில் வச்சுருக்கிறேன் நான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ஸாக 4 9 வர்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் அப்படி மிஸ் ஆனால் 6ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? திரும்பவும் 6 சி போர்டுக்கே வரலாம். அதனால தான் நம்ம 3 6 6 வச்சுருக்கோம். நாளைக்கு 6 டபுள்ஸாகவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி வச்சுருக்கிறேன் நான். உங்களுக்கு நான் கொடுத்த கணிப்பு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நேற்றுக்கு நம்ம எப்பவும் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் கொடுப்போம்ல, அது இல்லாமல் ஆட்டம் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா 6 அதுக்கு முன்னாடி பார்க்கணும். நமக்கு என்ன கிடச்சிது, சி போர்டு 3ஆம் நம்பர் கிடச்சிது. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம சொல்கிறது 30ஆம் தேதி என்ன வரும்னா 3 8 5 0 6 1. இதுதான் நம்ம 6 நம்பர் எடுக்கிற நம்பர். சரிங்களா? இதை நேற்று நான் கொடுக்காமல் விட்டுட்டேன்.
அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது 206. அப்போ 0வும் நம்மளுக்கு வின்னிங், 6ம் வின்னிங். சரிங்களா, 2 நம்பர் வந்துருச்சு. அப்போ நாளைக்கு என்ன வரும்னா, இன்றைக்கி 6ஆம் நம்பர் சி போர்டு 6ஆம் நம்பர்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா 6, 1, 9, 4, 8, 3. சரிங்களா, இந்த மாதிரி கிடைக்கணும் நம்மளுக்கு. இந்த நம்பர்லேருந்து தான் நாளைக்கு 2 நம்பரை 1 நம்பரை வச்சு 3 நம்பருக்குள்ளார நம்மளுக்கு கொண்டு வந்தாகணும் அவங்க. சரிங்களா, இது வந்து நிறைய நாள் மாதத்தில் அதிகபட்சமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. சரிங்களா, அதை பிளான் பண்ணி கரெக்டாக வைக்கணும். அதுதான் மெத்தேடு. சரிங்களா, இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் அதிகபட்ச செட்டு வரும், நம்ம வந்து வீடியோவில் கொடுக்க முடியாது. சரிங்களா, அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கான்ஃபிடன்ஸாக எனக்கு என்ன நம்பர் வருதோ அதை மட்டும் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இதை வச்சு தான் நாளைக்கு ஆட்டத்தை இருக்கும், அதை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.